ஹலோ மீஸ் பப்பு எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஹெட்ஃபோன் மேட்ச் இமேஜினேஷன் பண்ணுங்க, அடிக்டாக காட்டிங்க. ஐ திங்க் இது ஃபைனல் பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப இழுக்கு தேவையில்ல, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா இது போட்டும். அண்ட் தென் ரொம்ப நாளாக இது வந்துட்டு இழுத்துட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ் ஆச்சு இந்த சேனலில் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சு. ஓகே, இந்த சேனலில் இந்த வீடியோ போட்டு 8 மந்த் ஆகுது. பட் முன்னாடி சேனல்லேருந்தே இந்த எஃப்எஃப் வந்துட்டு இருந்தது. இதுக்குன்னு தனி ஃபேன் பேஸே வந்துட்டு அதிகமாக இருந்தது. எப்போ எப்போ எப்போன்னு கேட்டிருந்த ஒரு எஃப்எஃப். இப்போ கொஞ்சம் டல்லாக போனாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் ஷாட்டாக ஒரு ஜஸ்ட் இது போமா அப்படின்ற மாதிரி. இது போகாதுன்னு எனக்கே ஒரு எண்ணம். கேட்டு அசிங்கப்பட்டு இது நல்லா இல்லை அப்படின்லாம் எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவு ரீச் ஆகும் அப்படின்ட்டு. ஒன் ஷாட்டாக இருந்தது. ஒரு இதில் ஒரு 16 எபிசோட் இதோட. தென் முன்னாடியே ஒரு 4 எபிசோட் நான் போட்டிருந்தேன். நிறைய இந்த 8 மந்த் இல்லாமல் ஒரு 1 இயருக்கு மேலே என் சேனலில் வந்த ஒரு எஃப்எஃபாக இருந்துச்சு. இது ஸ்டார்டிங்கில் எப்படியோ கசாமசான்னு இருந்தாலும் எண்டிங் வந்துட்டு செம்மையாக வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஓகே, அந்த அளவு வந்திருக்கனா அப்படின்னு எனக்கு தெரியலை. தென் அப்புறம் இந்த எஃப்எஃபை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சாட்டிஸ்ஃபை தான்டா. ஓகே, இந்த அளவு கொண்டு வந்திருக்கோமே அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த எஃப்எஃப்ல என்னென்ன சீன்லாம் ரொம்ப பிடிச்சது, எப்படி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க, தென் எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா என்னோட ஃபேவரட் எஃப்எஃபாக இது இருந்ததுனால என்னால் இழுத்து மூடுறதுக்கு மனசு வரலை. பட் இருந்தாலும் முடிச்சுதானே ஆகணும். எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு எண்டிங்கிறது இருக்குல்ல. ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு சொன்னாலும் ஜஸ்ட் எண்டிங் தான். ஓகே, இது ஒரு எண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீசன் 2லாம் கேட்டாங்க, ஆனால் சீசன் 2லாம் தேவையில்ல, இதுலேயே அதை வந்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் எனக்கும் ஒரு எண்ணம். சரி, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கடா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த எஃப்எஃப்கான ஃபேன் பேஸுக்குலாம் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லன்ட்டா. ஓகேவா, சொல்கிறேன். ஓகே, சரி, நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிடிச்ச எஃப்எஃப் இல்லையா, அதனால சரி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லசீன் என்ன பார்த்துருப்போனா நீங்கள் வந்துட்டு கோவத்தில் கிழிச்சிங்க அப்படின்ற மாதிரி டிவி ஆஃப் பண்ணியிருப்பீங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. ஏன்னா ஆமாண்டா போயிட்டான்றது உங்களுக்கு வருத்தம் இல்லை, அங்கே எங்கே போனான்னு தான் உங்களுக்கு வருத்தமே. இப்போ வீட்டுக்கு போனால் வீட்டில் பேபிஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரானோடனே அம்மா 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 சாக்கிம்மா அப்படின்னு தைரி வந்துட்டு உங்ககிட்ட கேட்டுட்ருக்கா. இந்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் சாக்கி கொடுக்குறீங்க. உங்ககிட்ட நீங்கள் வந்து சாக்லேட் கொடுத்தோடனே பிரித்து எடுத்துக்கணும் எல்லாம் அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்ற மாதிரி 3 பேர் ஓடி போயிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே உள்ள என்ட்ராவறீங்க. அக்கா சொல்லு 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 நிக்கி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. சாரிடா சொல்கிறீங்க வந்துட்டு. இல்லை நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஏன் என்னாச்சு, அதான் காலையிலேருந்து அம்மாண்டா நியூஸ் தானே போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அவள் இருந்தா என்ன செத்தா என்ன எப்படியோ போட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டு சோஃபாவில் உட்காடுறீங்க. அக்கா அது இல்லைக்கா அப்படின்ற மாதிரி நீலாம் வந்து உட்கார்றா, நிக்கியும் உங்கள் பக்கத்தில் தான் உட்காடுறாங்க. என்ன வேற அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டயர்டிலே வந்துட்டு அப்படியே ஹெட்டை கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட்டை வந்துட்டு இந்த சோஃபா மேலே சாய்ச்சிருக்கீங்க. நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா, நம்ம நேற்று லேக் போனோம்ல. ஆமாம், லேக் போனோம், அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. லேக்குக்கு பக்கத்தில் 2 டெட் பாடிஸ் நிறைய இருந்ததாங்க்கா அப்படின்னு. டெட் பாடிஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு நிமிர்ந்து அவங்கள வியர்ட் ஐஸில் பார்க்குறீங்க. ஆமாங்க்கா, நிறையா பேர் அங்கே இறந்துருந்தாங்களாம். இப்போ தான் நியூஸில் ஓடிட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலையா, நில்லுங்க அதை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிக்கியும் நிலாவும் ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணி காட்டுறாங்க. அதான் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு அப்படியே டக்குன்னு ஸ்ப்ளாஷ் ஆகுது. ஏன்னா சவுண்ட் கேட்டிருக்கோம் இல்லையா, நீங்கள் அந்த அந்த லேக் பக்கத்தில் இருக்கும்போது ஒரே சவுண்ட் கேட்டிருக்கோம். இந்த கொலைக்கும் அந்த அமண்டா கொலைக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஷாக்லேயே பார்க்குறீங்க.
உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு கிளான்ஸ்ல நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. உங்களுக்கு சுத்தமாவே புரியல என்ன நடக்குதுன்னு. அப்போ நிக்கி இருந்துகிட்டு, ஏய் அவனை உனக்கு தெரியும்ல நிலா, உனக்கு தெரியும்ல அவனை பாரு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்ல, யாரு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. அக்கா உங்களுக்கு தெரியாது, இது இது இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன் நிலா, ஞாபகப்படுத்து அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்லிட்டு இருக்கா. இவனை எங்க பார்த்தோம், எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹே அதான் தெரியுமே அந்த ஹரிடி அப்படின்னு ஹரியா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதான் தயங்கண்ணாவோட செக்ரட்டரியா இருந்தானே அப்படின்னு ஒன்று நீங்க டக்குன்னு பாக்குறீங்க. உங்களுக்கு அந்த பர்சன்லாம் தெரியாது. நீங்க வந்துட்டு அப்படியே பாக்குறீங்க, ஓ இவன் தான் செக்ரட்டரியா இருந்தானா அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஆமா நம்ம கிட்ட கூட வந்து வளைஞ்சிருந்தால இவன் ஏன் போட தள்ளியிருப்பானுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க. இன்னும் நிறைய பேர், அதான் ஒரு நிறைய பாடிஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதுல வந்துட்டு ஒரு 2-3 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கு, நீங்க பார்த்த மாதிரியே இருக்கு. எல்லாமே சீரியல்ல நடந்ததுனால நீங்க இவங்களெல்லாம் நான் பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்க. என்னவா இருக்குமோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ சங்குக்கும் ஜிமினும் உள்ள என்ட்ரா வராங்க. ஹே பாத்தீங்களா ஹரி செத்துட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வராங்க. ஆமா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து உட்கார. அவனுக்கு தேவை தயங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்ற போதே உங்களுக்கு அழுகலியா வருது. தயங்குன்னு அவனை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு நீங்க அப்படியே அப்செட்ல கீழே குமிஞ்சிட்டே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு இதெல்லாம் பண்ணதெல்லாம் கேடிஹெச் அப்படின்ற ஒரு மாஃபியா, பெரிய மாஃபியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேடிஹெச் நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு சங்குக்கு வந்து ஆமாம் சவுத் கொரியாவில் புதுசாக ஒரு மாஃபியா உருவாக்கிறாங்களாம், அவங்க தான் இப்போ கிங்கா, அதான் கேடிஹெச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் 3 பேர் 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இது டவுன் பண்ண மாதிரியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவரோட ஃபோட்டோலாம் இது வரை வந்ததில்லை அப்படி இப்படின்னுட்டு. அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. நீங்கள் வந்துட்டு டைரியை வந்துட்டு அக் பண்ணிக்கிட்டே படுத்துட்டு இருக்கீங்க. டைரி இருந்துக்கிட்டு அம்மா 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 அப்படின்ற மாதிரி நீட்டுக்கா. என்னடி நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குமா அப்படின்ற மாதிரியா சொல்கிறா. அதுக்கு என்ன பண்ணுறது, வந்து போகணுமா, வரேன் அப்பாவை வர வைமா அப்படின்ற மாதிரி இது கேட்குது. உங்களுக்கு மனசே கேட்கல. அப்பா இப்போதைக்கு வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ப்ளீஸ்மா எல்லாரும் அப்பாவும் அம்மாலாம் வருவாங்களா 2 பேரும் சேர்ந்து, நீ மட்டும் ஒண்டியா வந்தா ஒரு மாதிரி இருக்குமா, ப்ளீஸ்மா அப்பாவையும் வர சொல்லுமா, எனக்காக அவர் வரமாட்டாராம்மா, நீ தான் சொல்லியிருக்கல அவருக்கு என் மேலே நிறைய பாசம் இருந்ததுன்னு, ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை வந்துட்டு உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கு. நீங்களா கம்முன்னு படுமா, எனக்கு டென்ஷனாக இருக்கு, நான் மார்னிங் எல்லாம் பேசிக்கிறேன், என் தங்கம்ல தூங்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்கு. அவங்க வந்து பேபி பார்த்துட்டு சரிம்மா அப்படின்ற மாதிரி அது தூங்கிடுது. பேபி அப்படியே தூங்கிட்டு இருக்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே மைண்டில் 1008 தாட் வருது. உங்களுக்கு அவன் நினைப்பாவே இருக்கு. என்னடா இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே, இல்லை நான் தான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன், என் லைஃப் எப்படி மாறிடுச்சு தயாங்கா, நினப்பு மட்டும்தானாடா எப்பயுமே, எல்லாமே போச்சேடா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு வந்துட்டு உங்கள் ஜன்னல் சைடில் ஏதோ சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, திருட்டு எவனா வந்துட்டானோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே பயமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே டைரி அக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு பர்சன் உங்கள் ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு, அதனால் யார் வராங்கன்னு உங்களுக்கு தெரியல. அதான் ஜன்னலை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் உள்ளே வர மாதிரி இருக்குது. கருப்பாக அந்த அந்த பிளேஸே ஒரு மாதிரி கருப்பாக வரும் இல்லையா, உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த பர்சன் உங்ககிட்ட வர மாதிரியே இருக்குது. நீங்கள் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே பயத்துலேயே மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அந்த பர்சன் உங்ககிட்ட நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பயத்துலேயே அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிருங்க. நீங்கள் வந்து தூக்கத்தில் இதெல்லாம் நடக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த ஜன்னல் திறந்ததுலேருந்து எல்லாமே வந்து தூக்கத்தில் நடந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எழுந்து சுற்றி முற்றி பார்க்குறீங்க, எதுவுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு ஷோ எனக்கு மட்டும் ஏன் மாதிரிலாம் நடக்குதோ, சீக்கிரம் வாடா காட் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே புலம்பிட்டே திருப்பி தூங்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்துட்டு அங்க டேய் கையேறான், என்னை வெறுப்பேத்தாத, டெய்லியும் இதில் தான் என்னை வெறுப்பேத்தனா, தூக்கத்தில் கூட என்னை தூங்க விட மாட்டேன்றல,
உன் மேலே நான் கோவமா இருக்க போ நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கை எடுக்கிறீங்க. அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, அதான் தயங்க தான் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, என்னடி ஒரு பாசம் கூட இல்லையா என் மேலே உனக்கு, அப்பான்ற புருஷன் வந்து வேணான்ற மாதிரி கையெழுத்து விடுற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு எல்லாம் கனவு போயிடும், நீ போயிடுவ, அப்புறம் நான் என்ன பண்ணுறது, எனக்கு நினைப்பே வேணாண்டா, நீ போ, உன் பொண்ணு வேற டெய்லி என்னை கேட்டுட்டே இருக்கிறா, எப்போ நீ வருவ எப்போ நீ வருவேன்னு, நான் என்ன சொல்றது, நீ இல்லைன்னு சொல்றதா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கண்ணை முடிக்கிட்டே, அதான் நீங்கள் தூக்கத்தில் தான் பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம். அது வந்துட்டு ஹே சொல்றீ, நான் உங்க அப்பா வருவான் இன்னும் கொஞ்ச நாள்ல வருவான்னு சொல்றீ அப்படின்ற மாதிரி திருப்பி அந்த பர்சன் சொல்றான். நீங்கள் வந்துட்டு போடா, எத்தனை நாளா நானும் சொல்லி பார்த்தேன், என் தங்க பிள்ளைய விட்டு உனக்கு போக மனசு வரதில்ல, போடா அப்படின்ற மாதிரி நீங்க கை எடுத்து விடுறீங்க. நாடி கை எடுத்து விடுற அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். நீங்க டக்குன்னு எழுந்துட்டு அப்படியே பாக்குறீங்க, பக்கத்துலயே ஒரு பர்சன் வந்துட்டு கம்மனு பெட்ல எழுந்து உட்காந்துட்டு, நானே நினைச்சிட்டு இருக்க கை எடுத்து விட்டுனுங்கிற, எங்க இருந்து எது வரை வந்துக்கிட்டு தெரியுமா நானு அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த பர்சன் வந்து கத்துறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே, டக்குன்னு லைட்டா போடுறீங்க. புள்ள தூங்குது தரல, லைட்டா போடுற அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். நீங்க அப்படியே பானு பாக்குறீங்க, அது தயாங்க, நீங்களா தயாங்க, இது இது கனவு இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. நாடி கனவு நினைவு, நான் ரியலாவே வந்துட்டேன் பாரு நீ வேணா அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு சொல்றான். இது ரியல் தானடா, எப்பயும் போல கனவு இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க கண்ணுல தண்ணி வச்சுட்டு சொல்றீங்க. அவன் டக்குன்னு உங்க ஃபேஸை பிடிச்சி கிட்ட இழுத்து லிப்ஸ்ல ஸ்ட்ராங்கா கிஸ் பண்றான். லைட்டா பைட் பண்ணிட்டு அப்படியே லைட்டா லிப்ஸை பைட் பண்ணி அது மேல ஒரு பிக் வந்துட்டு அப்படியே அந்த கிஸ்ல இருந்து வெளியே வரான். நீங்க வந்துட்டு தானு பாக்குறீங்க அவனை. அவன் வந்துட்டு நாடி எப்பயாச்சும் புரியுதா, நான் பொய்யல நீங்களா தாண்டி வந்த, எல்லாம் வந்துட்டு இல்லடா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. திருப்பி அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறான். நீங்க டக்குன்னு அவனை ஹக் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு நம்பவே முடியல, அந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. பின்ன வராம என்ன பண்றது, உன்னை பார்க்காம என்னால இவ்வளோ நாள் இருக்கவே முடியல, 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுடி அப்படின்ற மாதிரி சொல்றா. நீங்க டக்குன்னு ஹக் பண்ணிட்டு, நீ போக மாட்டல திருப்பியும், நான் பயந்தே போயிட்டேன்டா அப்படின்ற மாதிரி நீங்க அழுகையா ஆரம்பிச்சிருங்க. அழுகாதடி எனக்கும் அழுகு வரும், சத்தம் கம்மியா பேசு, குழந்தை தூங்குது இல்ல, அவ எவ்வளவு டைம் கேட்டிருக்கா தெரியுமா தாயாங்க அப்படின்ற மாதிரி நீங்க அழுதுட்டே சொல்றீங்க. சரி 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 தங்கம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். என்னால நம்பவே முடியல நீ வந்தன்னு அப்படின்ற மாதிரி நீங்க அவனை ஹக் பண்ணிட்டு சொல்றீங்க. அவன் இட்ஸ் ஓகே இங்க பாரு அழகி, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல, எவ்வளவு கியூட்டா இருக்கு, அம்மா நீ செத்துட்டுன்னு எல்லாம் சொன்னாங்களே, அவனுங்க கிடக்குறாங்க, அவன் காயத்திட்டு சொல்லலாம், தயாங்க செத்துட்டான், பட் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். புரியல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அது உனக்கு புரியாது, நான் மார்னிங் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க வந்துட்டு நீ வந்ததே எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பி ஹக் பண்றீங்க. அவன் உங்க ஃபேஸை கட் பண்ணி உங்க லிப்ஸ்ல ஸ்ட்ராங்கா கிஸ் பண்றான். நீங்களும் பேக் கிஸ் பண்றீங்க. உங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு, அவன் கண்ணிலயும் அந்த தண்ணி வருது, ஏன்னா இவ்வளவு நாள் உங்களை பார்க்கல அப்படின்னுட்டு 2 பேரும் அழுதுட்டு அதே சமயத்துல ஒரு ஸ்மைல், அந்த லிப்ஸ்ல ஒரு ஸ்மைல் இருக்கும் இல்லையா, ஒரு பர்சன் பிடிச்ச பர்சனை நம்ம கிஸ் பண்ணா ஒரு ஸ்மைல் தானா வரும், அது ஏன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களான்னு கேட்காதீங்க, அது சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு தெரியல. ஓகே சரி. அவன் வந்துட்டு அவனும் ஒரு ஸ்மைலோட கிஸ் பண்றான், நீங்களும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணீங்க. அந்த ஐஸ்ல இருக்க டிஎஸை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்கள ஹேண்டை வச்சு ரப் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணீங்க. கொஞ்ச நேரத்துல நீங்க கிஸ் பிரேக் பண்ணிட்டு வெயிட் என்ன டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்க போனை தேடுறீங்க. நீங்க தேடினா உங்க போன் எங்க இருக்குன்னே தெரியல, இவதான் விளையாடினா எங்க வச்சான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறீங்க. என்னடி நான் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன், டைம் என்ன ஆகுதுன்னு போனை தேடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கான். நீ சொல்லு டைம் சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் டக்குன்னு அவனோட பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து 12 o'clock ஆகுதுரி அப்படின்ற மாதிரி சொல்றான். கரெக்டா சொல்லு, 11:49 49 அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. சாரி 59 அப்படின்ற மாதிரி நீங்க அவன் வந்து சொல்றான். செகண்ட் வையா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க.
ஏண்டி வை 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 அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அவன் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவன் செகண்ட்ல வைக்கிறான். இப்போ அந்த 1 மினிட் அப்படியே நீங்க வந்துட்டு அப்படியே அவனை ஆர்வமா பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஒண்ணு, நீ எங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஏண்டி அப்படி போய் ஒளிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அவன் கர்டன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏண்டி அப்படின்ற மாதிரி அவன் அகைன் கேட்கறான். 1 நிமிஷம் போரு, டைம் ஆச்சா அப்படின்னு உடனே 9 ஹே ஆச்சுடி 1டி அப்படின்னு ஹாப்பி பர்த்டே டைரி அப்படின்ற மாதிரி நீங்க அவளை எழுப்புறீங்க. அவளை வந்துக்கிட்டு மா எனக்கு தூக்கமா வந்துமா அம்மா எழுப்பாதம்மா அப்படின்னு ஹாப்பி பர்த்டே பேபி எந்திரி 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 உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் எந்திரி அப்படின்ற மாதிரி நீங்க எழுப்புறீங்க. அப்பதான் டயாங்கே புரியுது அவன் வெளியே வர ட்ரை பண்றான். அப்படின்ற மாதிரி கேட்காட்டீங்க, உள்ளே இருக்கான். நீங்க வந்துட்டு பேபி எந்திரி உனக்கு 5 வயசு ஆயிடுச்சு எந்திரி எந்திரி அப்படின்ற மாதிரி அவளை வந்துட்டு நீங்க தட்டி எழுப்பிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் என்னம்மா அப்படின்ற மாதிரி அவன் எழுந்து உட்காந்து கேட்குறா. உனக்கு ஒரு நான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். 2 இருக்கு, 1 யூஸான்னு தெரியல, பட் 1 கன்ஃபார்ம் உனக்கு யூஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றீங்க. காலில் கூட அப்போ உனக்கு இப்பவே வேணாம் அந்த கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்ன கிஃப்ட்டுமா அப்படின்னு கண்ணை போடு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. அவ கண்ணை போடுறா. நீங்க வந்துட்டு கல்லாட்டம் விளையாடாது அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கண்ணை நல்லா இருத்தமா மூடிட்டு தயாங்க கூப்பிடுறீங்க. அவன் வந்துட்டு கீழே வந்துட்டு பெட்ல வந்துட்டு ஒரு மாதிரி முட்டி போட்ட மாதிரி உட்கார்றான். நீங்க வந்துட்டு அவளை இப்போ நான் சொன்ன பிறகு கண்ணை தரேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படின்ற மாதிரி அவ எது ஷேக் பண்றா. மன தூக்குமா அதுமா அப்படின்ற மாதிரி தூங்குறா. தூங்காதரி அப்படின்ற மாதிரி எழுப்பிட்டு சரி 3 2 1 அப்படின்ற மாதிரி நீங்க கண்ணை அதான் கண்ணை திறக்குறீங்க. வந்துட்டு கண்ணு மூணுனா ஒரு மாதிரி மகள தெரியும்ல, வந்து அப்படியே இருட்டுல அதான் ஒரு மாதிரி இருட்டான்ட்டு அப்படியே டக்குன்னு பாக்குறா. பார்த்தா தயங்க உட்காந்துட்டு இருக்கா. அம்மா இது அப்படின்ற மாதிரி அவ வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமா சொல்றா. அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இதை கண்ணு காட்டுங்க. அப்பா அப்படின்ற மாதிரி டக்கு பண்ணிக்குது. தயங்க உள்ளதான் எனக்கு அப்படியே அழுகையா வந்துருது. அப்படி தயங்க அழுகையா வருது. என்ன பேபி டாடி ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சாரிடா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லை, ஒரு நாய் வந்து வெறுப்பேற்றிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. என்னை மிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணுறான். பா நீ ஏன்பா என்னை பார்க்க வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அழுகுது. வந்துட்டு சாரிடா அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு, அதனால தான் என்னால் வர முடியல, அப்பாவை மன்னிச்சிரு, அப்பாவை அடிக்கத்தான் தான் அடிச்சிரு. அடிக்க மாட்டேன்ப்பா, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டா. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு அழுகையாக வருது. ஏன்னா அவங்க அப்படியே வச்சுக்கிறது நீங்கள் வந்துட்டு அப்படியே பான்னு பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே கண்ணில் தண்ணி வச்சுட்டு பார்க்குறீங்க. நம்ம நாளைக்கு எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, நீ வருவல்லப்பா, நீ திருப்பி ஊருக்குலாம் போவாதப்பா, என் கூட இருப்பா அப்படின்ற மாதிரி அது வந்துட்டு அழுதுகிட்டே சொல்லுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் டக்குன்னு உங்களை பார்த்து கை நீட்டுறான், கூப்பிட்றான் உங்களை. நீங்களும் போய் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம அழுக வருது. அவன் செஸ்ட்டில் அப்படியே உங்களோட ஃபேஸ் வச்சுக்கிறீங்க. இன்னொரு சைடு வந்துட்டு பேபியோட ஃபேஸ் வச்சுட்டு உங்களை நான் எப்பயுமே மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் 2 பேர்த்தையும், நீங்கள் தான் என் உலகமே, எனக்குன்னு வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் டைட்டாக அப்படியே 3 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போது டோர் நாக்கா ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்கள் வந்துட்டு இல்லையே, நீங்கள் 2 பேர் பேசிட்டுங்க, நான் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று டேங்க வந்துட்டு யாருன்னு தெரியலையேடி, நான் போய் ஓப்பன் பண்ணட்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். வெயிட், எப்படியும் சங்குக்கு ஜிம்மின்னு யாரா இருப்பாங்க, நிக்கில நிலா அப்படின்னு. ஓ அவங்களும் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். பின்ன எங்கே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மொசிக்கிட்டே போகிறீங்க. சரி மொழிக்காத போடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பேபி இன்னும் தூங்கிட்டு இருக்காளா என்ன அப்படின்ற மாதிரி சங்கு கேட்டுகிட்டே உள்ளே வரான். கையில் கேக் இருக்குது. ஜிம்மின் வந்துட்டு நிறைய அந்த கேண்டில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த க்ரௌன் வைப்பாங்கள்ல தலையில், அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நிக்கி நிலாலாம் வராங்க. குட்டி குழந்தைங்களையும் அடிச்சு பற்றி எழுப்பின்னு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு உள்ளே வராங்க. பார்த்தா டேர்ன் பண்ணி நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பேக்கில் ஃபேஸ் பண்ண மாதிரியே வந்துட்டு ஹக் பண்ணியிருக்கான். யார் இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
டேய் என்ன மறந்துட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி டக்குன்னு டேங்க் திரும்புறான். அவங்கள பார்த்த உடனே ஷாக்கு 2 பேத்துக்கும். அந்த கேக்கை வந்துட்டு டக்குன்னு டேபிள் மேல வச்சுட்டு சங்குக்கும் ஜிம்மினும் குடு குடு குடுன்னு ஓடி போய் ஹக் பண்றாங்க. ஏய் மச்சான் உயிரோடு தானே இருக்க, நீ பூட்ட கேஸ் நினைச்ச மச்சான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஹக் பண்றாங்க. ஏய் நான் செத்துலாம் போலடா அப்படின்ற மாதிரி, செத்து போயிட்டே சொன்னாங்கடா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி மாத்துக்கட்டு மேல 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிக்கி நீலாலாம் வராங்க. நல்லா இருக்கம்மா அப்படின்ற மாதிரி எடுத்து அம்மா யாருமா அது, அம்மா யார் இது அப்படின்ற மாதிரி அந்த 2 குழந்தைங்களும் கேக்குது. உங்களோட அங்கிள், அதான் ஒயன் ஆண்டி இருக்காங்கல்ல அவங்களோட ஹஸ்பண்ட், அதான் டைரியோட அப்பா அப்படின்னு அங்கிள் அப்படின்ற மாதிரி குடுக்குன்னு அதுங்களும் ஓடி போய் அப் பண்ணிட்டு, அங்கிள் உங்களுக்கு தெரியுமா டைரி எப்பயுமே உங்களை பத்தியே பேசிட்டுப்பா தெரியுமா, நீங்க எப்போ வருவீங்கன்னு அவளோட பர்த்டே அன்னைக்கே நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி 2 குழந்தைங்களும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு அப் பண்ணிக்குது. இதெல்லாம் உங்க குழந்தைங்களாடா அப்படின்னு. ஆமா ஆமா குக்கி என் குழந்தை, மினி வந்துட்டு ஜிமினோட குழந்தை அப்படின்னு. பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி டைட்டா அக் பண்ணிக்கிட்டு, நானும் உங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி எப்படா வந்த அப்படின்னு. அதான் நியூஸ் பார்த்துருப்பீங்களே அப்படின்னு. ஆமா நியூஸ்ல பார்த்தோம். என்ன மச்சான் ஆச்சு? சரி இப்போ கேக் வெட்டி கொண்டாடிட்டு பசங்கெல்லாம் தூங்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம் சரியா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து சொல்றான். அவங்களும் சரி ஏதோ இருக்கு போல அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்துட்டு இப்போ கேக்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. டைரி வந்துட்டு தயங்க விட்டு இறங்கவே இல்லை, மடியிலே ஏதாவது உட்காந்துட்டு இருக்கா. எங்க போனாலும் தூக்கிட்டு போனேன்றா. தேங்க வந்துட்டு ஐயோ இவ்வளோ நாள் ஒன்று மிஸ் பண்ணிட்டேனே பேபி அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. இப்போ அந்த கேக் வெட்ட செஷன்லாம் முடிஞ்சு கேக்லாம் ஊட்டிட்டு இப்போ பேபிஸ்லாம் தூக்கம் வருதுன்னு அதே பெட்டில் வந்துட்டு, அதான் உங்களோட அதான் ஒயனோட பெட்லேயே வந்துட்டு ஒயன் அண்ட் பேபியோட பெட்லேயே வந்துட்டு 3 பேரையும் தூங்க வச்சுட்டு 3 பேரும் கீழே இறங்கி போகிறாங்க. அதான் மொத்த பேருமே பேரண்ட்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் கீழே இறங்கி போயிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு, மச்சான் நீ நல்லா தானே இருக்க, அவ எதுவும் பண்ணல, அவ எப்படி மச்சான் செத்தா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க, அதான் உங்களுக்கு தெரியுமே இந்த கேடிஹெச் கொண்டுட்டாங்கன்னு அப்படின்னு. கேடிஹெச் தெரியும்டா, அது ஒரு மாஃபியா அப்படின்னுட்டு. ஆமா கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீ செத்துட்டேன்னு சொன்னாங்க, அவ பிளான் போட்டு சொல்ல வச்சாடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க தயங்கோட ஆண்ட டைட்டா பிடிச்சிருக்கீங்க, அழுகலுக்கா வருது உங்களுக்கு அவனை பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு அவனை பாக்குறீங்களா, அதனால ஏண்டி அழுகுற, ரியலாவே வந்துட்டு தானே அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அகைன் கேக்குறீங்க. இங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, உங்களை பார்த்து சொல்றாம அதுல சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ரியலாவே வந்துட்டேன், இனி போக மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி அவன் எட்டு ஷேக் பண்றான். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணான், அதை பண்ணும் இதை பண்ணும் அது இதுன்னு. எனக்கும் கோவலாம் வரும்ல, கோவத்தில் கம்பெனி போனேன், மாஃபியா டீல் கிடைச்சிது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஃபியா ஓனர்கிட்ட வந்துட்டு கம்பெனி ஷேர் ஹோல்டராக வந்தார். சரின்னு ஓகே சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்தேன். இப்போதைக்கு கேட்டியாச்சுன்னா மிஸ்டர் கிம் டயாங் அப்படின்னு மாதிரி சொல்ல, நீங்களே அப்படிதான் சொல்லி கொடுக்குறீங்க, அவங்களாடு வாய திறக்குறாங்க. கேட்டியாச்சுன்னா நானா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ரியலி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாண்டி நானா கேட்டியாச்சு, எவ்வளோ பெரிய மாஃபியான்னு சொன்னாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்ற மாதிரி. நீயாடா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. ஆமாம். அப்போது அம்மாண்டா அவங்க போகிறதெல்லாம் நான் தான். அப்போ நேற்று அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்ல, நேற்று என்னடி அப்படின்னு, நேற்று அந்த லேக்கிட்ட கொன்னதெல்லாம் நான் தான் அப்படின்ற மாதிரி பாவி நான் அங்கே தாண்டா இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவனை அடிக்கிறீங்க. எனக்கு தெரியும் பேபி அப்படின்ற மாதிரியே சொல்கிறான். என்னது தெரிஞ்சு உனக்கு வரலையாடா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை அடிக்கிறீங்க பேபி. அப்போது நான் கொஞ்சம் வேலையில் இருந்தேன், அதனால தான் வர முடியல. அடிக்கடி உங்களை கவனிச்சுட்டே தான் இருப்பேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடினேன், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறான். நீங்கள் அவனை அடிச்சுட்டு இப்போ பேசவே பேசாத, என்னை பார்க்கணுன்னே உனக்கு என்ன இல்லைல்ல அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறீங்க. பேபி அப்படின்ற மாதிரி அவங்களை அக் பண்ணுறான். விட்றா அப்படின்ற மாதிரி தட்டி விட்டாருங்க. இப்போது அவனுக்கு வந்துட்டு மச்சான் நீயாடா போட்ட அப்படின்னு.
ஆமாண்டா போட்டுடா கோத்துல அப்படின்ற மாதிரி சொல்றான். மச்சான் பிரச்சனை எதுவும் வராது, நான் தான் மாஃபியா கிங்கே, எனக்கு எப்படி பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி 3 பேரும் பேசி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல சரி மச்சான் நீ அதிகம் டிராவல் பண்ணிருப்ப, எல்லாரும் போய் படுக்கலாம், மார்னிங் ஆஃபீஸ் வேற இருக்கு, பேபிக்கு வேற பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. மச்சான் உங்களோட கம்பெனி எல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சிடறேன்டா அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்றான். ஏன்னா எப்படா அப்படின்னோடனே, இல்லை ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என் பேர்ல தான் இருக்கு, மாத்திட்டேன், உங்க கம்பெனி 2 கம்பெனி உங்க பேர்ல நான் மாத்தி வச்சிடறேன்டா அப்படின்னு மாதிரி உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். மச்சான் நம்ம ஏன் எல்லா கம்பெனியும் ஒன்னா சேர்த்தி ஒரே நேம் வச்சுட்டு பிரான்ச் ஆஃபீஸா நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து டக்குன்னு சொல்றான். ஜிம்மி இருந்துட்டு ஆமா மச்சான் நானும் அதான் யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். சரி ஓகே இதை பத்தி நம்ம மார்னிங் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாரும் போய் படுக்கிறாங்க. நீங்களும் தயங்கும் இப்போ நேரம் அவங்க ரூமுக்கு தான் போறீங்க. 2-3 பேபிஸ் தூங்கிட்டு இருக்கு. நீங்க அவங்கள பார்த்துட்டு பாரு எவ்வளோ கியூட்டா தூங்குறாங்க, அவ டெய்லியும் ஒன்னா மட்டும்தான் கேட்பா தெரியுமா, இன்னைக்கு கூட கேட்டா நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குமா, அப்பாவை கூட்டிட்டு வரியா அப்படின்ற மாதிரிலாம். அவ கேட்கும் போதெல்லாம் எனக்கு அழுகழுகையா வரும்டா, என்ன சொல்றதே தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை விட்டு போயிட்டியா, மனசே கஷ்டமா இருக்குடா அப்படின்ற மாதிரி அவனை ஆக்ட் பண்ணிட்டே சொல்றீங்க. இட்ஸ் ஓகே பேபி, நான் தான் வந்துட்டல்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, கவலையே படாத அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் உங்களை டைட்டாக ஆக்ட் பண்ணிகிட்டே சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வேறு ரூம் பக்கத்தில் வந்துட்டு கெஸ்ட் ரூம் இருக்கும், சரி அங்கே போய் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பேபி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே அவன் பேபின்னு சொல்கிறான், நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பேபிஸ் தூங்கிட்டு இருக்கு, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. முன்ன மாதிரியே அவன் பொண்ணு நடுறாவெல்லாம் எழுந்திரிக்கவே மாட்டா, தூங்கினானா சரி தூக்கம் தான், மார்னிங் நானே எழுப்பினாதான் எழுந்திருப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் இன்னொரு அனந்தர் ரூமில் போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் திருப்பி ஆகிட்டு வந்து படுக்கிறீங்க. அவனும் போயிட்டு அது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நார்மலாக ட்ரெஸ் வந்துட்டு போய் சங்கு கிட்ட கேட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு இப்போ வந்து பெட்டில் உட்காடுறான். டைம் பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 1 o'clock மேலே ஆகுது, தூங்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே பெட்டில் போய் படுக்கிறீங்க. அவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். அவங்கள டச்லாம் பண்ணல, அவன் ஓரமாக தான் படுத்துட்டு இருக்கான், நீங்கள் ஒரு ஓரமாக படுத்துட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு பேபி அப்படின்றான். என்னடா பாசமாக கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எவ்வளோ நாளாச்சு அப்படின்றான். என்னது எவ்வளோ நாளாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டீசிங்காக கேட்குறீங்க. வந்துட்டு பேபி யூ நோ வை அப்படின்றான். என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி ஷேக் பண்ணீங்க. அதுக்கு வந்துட்டு இப்போல்லாம் நாக்கில் சொரணியே இல்லடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஓ சொரணியே இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஆமாண்டி, எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சொரணியே இல்லடி அப்படின்ற மாதிரி அவன் அகெயின் வந்துட்டு உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அதுக்கு நல்லா நாக்கு எதுக்கு யூஸ் பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், நீ மூடிக்கின்னு அங்கே இருந்தனா அப்புறம் எப்படி சொன்ன வரும், அங்கங்கே சாப்பிட வேண்டியதை நான் கலரிக் பண்ணி சாப்பிட்டேன்னா கொஞ்சம் சொன்ன அதிகமாக இருக்கும், அதனால தான் அவங்க சொன்னியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பிடுங்க. வந்துட்டு என்ன தப்பா அப்படி சொல்கிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 செகண்ட் கூட இல்லை, அவன் வந்துட்டு அது புரிஞ்சிச்சு அவனுக்கு. அவன் புரிஞ்சு போவி என்னத்த சொல்கிறா பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே டக்குன்னு நீங்கள் அந்த சைடு திரும்பி இருப்பீங்கள, உங்களை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துட்டு உங்களை லெக்கிட்டு போகிறான். என்னடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. வெயிட் என்ன சொன்ன திம்முறா அவனுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு சில்கி நைட்டி தான் போட்டிருப்பீங்க, டக்குன்னு அதை தூக்கி விட்டுட்டு மீனர் மேலே கேவிக்கிறான். உங்களுக்கு இப்படி ஷாக் எழுதிட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்படியே டக்குன்னு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபீஸ் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு லிக் பண்ண ஆரம்பிச்சிடான். நீங்கள் டே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சொன்னல கண்டதையும் சாப்பிட்றத விட்டு எங்கெல்லாம் லிக் பண்ணணுமோ லிக் பண்ணி சாப்பிட சொன்னல அத்தாண்டி அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே பண்ணிட்டுருக்கான். நீங்களா கிரிமினல் ஏய் அப்படின்றீங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் அப்படியே லிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் லிக் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஐப்பில் போயிட்டுருக்கு. ஹேரை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறது, ஹெட்டை பிடிச்சி இன்னும் ப்ரெஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்துட்டு பிடிக்கிறீங்க. அவனா என்ன பேபி அப்படின்றான்.
வேணாண்டா அப்படின்றீங்க. ஹேய் என்னடி அப்படின்னு பண்ணிகிட்டே கேட்குறான். நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. எனக்கு மட்டும் என்ன சீக்கிரமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே எழுந்து வரான். அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல, ஒரு மாதிரி மாறியா இருக்கு. நீங்கள் வந்துட்டு இப்படி இருக்கு பாரு ஃபேஸ், நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணுறது, டேஸ்ட்டாக இருந்ததா, இனிமேட்டுக்கு சொன்ன வந்துடும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஹே பேபி அப்படின்றா. நீங்கள் டக்குன்னு அவனை கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவன் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனை கிஸ் பண்ணுறான். தென் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துட்டு அவங்க பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் சிரிச்சிட்டு அவனைய பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, உங்களுக்கு அது எல்லாமே இப்போ ரிமெம்பர் ஆகுது. நீங்கள் அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. அடிக்கடி கண்ணிலேருந்து தண்ணி வருது. நீங்கள் அதை வைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் என்னன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. அவனுக்கு தெரியும், அதனால் அவனுமே விட்டுட்டான். கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு போயிட்டு பொசிஷனாக உட்காந்துட்டு பேபி அப்படின்றான். என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் எது ஷேக் பண்ணீங்க. ரொம்ப நாள் ஆச்சுடி, தம்பி வேற அடிக்கடி இருந்துடுறான். நானும் என்ன பண்ணுறது, கையிலே எவ்வளோ நாள் தான் பண்ணுறது, கஷ்டமாச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு நீங்கள் குத்த வேண்டிய இடத்துல குத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்லை, மூடிக்கிட்டாங்க அந்தல்ல, மூண்டு போடா அப்படின்ற மாதிரி திரும்பினீங்க. வந்து டக்குன்னு உங்கள் லெக்கை பிடிச்சிட்டு இப்போ கொத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படி இன்சைட் பண்ணுறான். சரி போதுடா, ஒரு மாதிரி போதில்ல, பைடா மீன்ஸ் லவ் யூ ஆல், டேக் கேர், எழுத பார்த்துங்க. நானே டபுள் மீனிங்கில் ரொம்ப கேவலமாக பண்ணிட்டேன், சாரிடா. பாய் பாய் பேபிஸ். அண்டு எப்படி இந்த எஃப்எஃப் வந்துட்டு முடிஞ்சுது உங்களோட கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அக்காவுக்காக. ஓகே பாய்.